أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் கடைசி நாட்களை பெருமதி வாய்ந்ததாக கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான இடமாகிய பள்ளி வாயிலிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த கடைசி பத்திலே நமக்கு வைத்திருக்கின்ற சிறப்புகள் அனைத்தையும் அடைந்து கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலே அதிக சிறப்புக்குரியவர், நபி அவர்களுக்கு பிறகு முதன்மை அந்தஸ்தை கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த வகுப்பிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நமக்குள்ள படிப்பினைகளையும் அவருடைய வாழ்க்கை தொடர்பான சில குறிப்புகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் ஜாஹிலிய காலத்திலே அப்துல் காபா என்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்துல்லா என்று மாற்றினார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அப்துல்லா என்று மாற்றினார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் அப்துல்லா, அவருடைய தந்தையின் பெயர் உஸ்மான். அபு குஹாஃபா என்பது அவருடைய தந்தையினுடைய குன்னியத்தாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 அல்லது 2.5 வயது இளையவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்ப காலத்திலிருந்தே நண்பர்கள். நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னரே இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான வணக்கசாலி, நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர், அடிப்படையிலேயே நல்ல குணங்களை கொண்டவர். இனம் இனத்தோடு தான் சேரும் என்று சொல்லுவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறந்த பண்பாடு மிக்கவர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிறந்த பண்பாடு மிக்கவர்களாக இருந்தார்கள். அதனால் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள். இருவருக்கிடையிலே நட்பு இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்திற்கு அவர்தான் செலவழிக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய தந்தை கடைசி கால பகுதியிலே
கண் தெரியாமல் போய்விட்டது, தாயும் வயோதிப நிலையை அடைந்து விட்டார்கள், அவர்களுடைய சகோதரர்கள் என்று அனைவருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த காலத்திலேயே செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அவர் பெரிய ஒரு வசதிக்காரன் இல்லை என்றாலும் ஒரு வியாபாரி, ஒரு வர்த்தகர், உண்மை பேசக்கூடியவர், நம்பிக்கையாக நடக்கக்கூடியவர், நல்ல பண்பாடுகளால் மக்காவிலே அடுத்தவர்களால் மதிக்கப்பட்ட ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களும் ஆரம்பத்திலிருந்தே நண்பர்களாக இருந்ததன் காரணமாக நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த போது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது கேள்விப்படுகிறது. இந்த மாதிரி இவர் புதுசா ஏதோ சொல்றாருன்னு கேள்விப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த மாதிரி நான் உங்களை பத்தி கேள்விப்படுறேன், இது உண்மையான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமாம், நான் அல்லாஹ்வினுடைய தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு ஒரு யாரும் கிடையாது என்று நீ சாட்சி சொல், ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும், என்றால் நான் நீங்கள் பொய் சொல்லி கண்டது கிடையாது, எனவே நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அது உண்மையாக இருக்கும் என்று உடனடியாக ஃபர்ஸ்ட் டைம்லேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆண்கள்ல வயதுக்கு வந்த ஆண்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பெண்கள்ல முதலாவது ஏற்றுக்கொண்டவர் நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சிறியவர்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் மக்காவாசிகளுக்கு இஸ்லாத்தை சொல்றார், அடுத்தவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆரம்பமாக தன்னுடைய நண்பர்களை சந்திக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நபி அவர்களால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட முக்கியமான இந்த நபர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முயற்சியால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நண்பர்கள். அப்ப அவங்க போய் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை சொல்றாங்க, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அன்றிலிருந்து இந்த இஸ்லாத்திற்காக வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய குடும்பமும் சரி, அவர்களுடைய சொத்து செல்வமும் சரி, முழுமையாக இஸ்லாத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கருடைய சொத்து எனக்கு இந்த இஸ்லாத்திற்காக உதவி செய்ததை போல வேறு யாருடைய சொத்தும் எனக்கு பயன்படவில்லை என்று சொன்னார்கள். அபூபக்கருடைய சொத்து எனக்கு இந்த இஸ்லாத்திற்காக பயன்பட்டதை போல வேறு யாருடைய சொத்தும் எனக்கு பயன்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்தே செலவு செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு வழியால போறாங்க. பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டிக்கப்படுவதை பார்க்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. உமையத் இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடியவன் தான் அவருடைய எஜமான். அவன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஆடை இல்லாமல் அவரை பாலைவன மணலிலே போட்டு அவருடைய நெஞ்சிலே ஒரு பெரும் கல்லை தூக்கி வைத்து அவனுடைய அடிமைகளை ஏவி அவரை அடிக்க சொல்கிறார். இந்த இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதுதான் நிபந்தனையாக இருந்தது. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபல்யமான அந்த வார்த்தை அஹதுன் அஹதுன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்றே சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி சித்திரவதை செய்யப்படுவதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்குகிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கு சென்று இருந்த நாணயங்களை எடுத்து வருகிறார்கள். உமையத் இப்னு கலபிடம் சென்று பேசுகிறார்கள். 5 ஊக்கியா தங்க நாணயம் தந்தால் இவரை விடுதலை செய்யலாம் என்று அவன் சொல்கிறான். 5 ஊக்கியா என்பது கிட்டத்தட்ட இப்ப பொறுத்தவரையில 155 தங்க நாணயங்கள். 155 தங்க நாணயங்கள் தந்தால் என்ன செய்யலாம், அவரை விடுதலை செய்யலாம் என்று சொல்றார். 155 தங்க நாணயங்கள், பொற்காசுகள் தந்தால் விடுதலை செய்யலாம் என்று சொல்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அவனுக்கு முழுமையாக கொடுக்கிறார்கள், கொடுத்துட்டு விடுதலை செய்யறாங்க. அப்ப உமையத் இப்னு கலப் அதை வாங்கிட்டு சொல்றான், இவருக்கு
ஒரு ஊக்கியா, அதாவது 31.5 நாணயம் தருவேன் என்று சொன்னாலும் நான் உனக்கு நினைஞ்சிருப்பேன், இவரை விடுதலை செஞ்சிருப்பேன். ஆனா நீ இவ்வளவு கூட தந்துட்டேன்னு சொல்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்ல நீ 100 ஊக்கியா கேட்டிருந்தாலும் நான் உனக்கு தந்திருப்பேன், தந்துட்டு இவரை நான் விடுதலை செஞ்சிருப்பேன்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அடிமையாக இருந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தேடி தேடி விடுதலை செய்தார்கள். அவங்களுக்குரிய நஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்களை விடுதலை செய்யற பணியை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்காக அவர்களுடைய செல்வம் தொழிற்பட்டது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அத்தீக் என்று பெயர் வைத்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவருக்குரிய புனை பெயர்களில் ஒன்று அத்தீக். அத்தீக் என்றால் நரக விடுதலை பெற்றவர் என்று அர்த்தம், அல்லது முஸ்லிம்களை விடுதலை செய்தவர் என்று அதற்கு அர்த்தம், விடுதலை கொடுப்பவர் என்று அர்த்தம். இந்த புனைப்பெயரை, இந்த சிறப்பு பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வர்த்தகத்திற்கு சென்று திரும்புகிறார்கள். மக்காவாசிகள் அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே முகமதை பத்தி சேராதங்கன்னு சொன்னோம், அவர் வித்தியாசமான ஆள் என்று சொன்னோம், அவருக்கு ஜின்கள் வந்து சொல்றது அவர் சொல்றாருன்னு சொன்னோம், அவருக்கு புத்தி பேதலிச்சு போய்த்தேன்னு சொன்னோம், அதான் நீங்க ஒன்றும் கேட்கல. இப்ப பாத்தீங்களா அவருக்கு என்ன, அவரு நாங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு உறுதிப்படுத்திட்டாரு சொல்றா. அப்ப என்னன்னு கேட்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்ல, ஒரு இரவுலேயே அவர் இங்க இருந்து பைத்துல் மக்திஸுக்கு போனாராம், பைத்துல் மக்திஸ்ல இருந்து பிறகு விண்ணுலக யாத்திரை போனாராம் என்றெல்லாம் அவர் சொல்றாரு. பைத்துல் மக்திஸுக்கு நாங்க போறோம்னா 1 மாசம் தூரம் போகணும், 1 மாசம் பயணம் செய்யணும். இதெல்லாம் இவர் கதைச்சிட்டு இருக்கிறாரு, நாங்க சொன்னது உண்மையாயிட்டேன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்களான்னு கேட்டாங்க. அவங்க ஓம் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னோன்னே அப்படின்னு அவர் சொல்லித்தான் இருப்பாரு, அவர் போய்த்தான் இருப்பாரு, அவர் போய்த்தான் இருப்பாருன்னா இதான் அந்த உண்மைப்படுத்துறது. லா இலாஹ இல்லல்லாஹுக்குரிய நிபந்தனைகள்ல ஒன்று சந்தேகம் இல்லாம உண்மைப்படுத்தும், சந்தேகம் இல்லாத அடிப்படையில் உண்மைப்படுத்தும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி உண்மைப்படுத்தினாங்க என்றால், அவர் சொல்லியிருந்தால் போய்த்தான் இருப்பார், அவர் போகாம சொல்ல மாட்டார். வானத்தில இருந்து அவருக்கு செய்தி வருகிறது என்று நாங்க நம்புறோம், வானத்துக்கு அவர் போனார் என்று சொன்னா எங்களால நம்ப முடியாதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வானத்தில இருந்து இவருக்கு செய்தி வருகிறது என்பதை நம்புகின்ற எங்களுக்கு இவர் வானத்துக்கு போனார் என்றால் நம்ப கஷ்டமா? அவர் போய்த்தான் இருப்பார், போகாம அப்படி சொல்ல மாட்டார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதனால அவருக்கு அண்டையிலிருந்து அஸ்-சித்தீக் என்ற சிறப்பு பெயர் வந்தது. சித்திக் என்றால் உண்மைப்படுத்தியவன் என்று பொருள். மக்காவாசிகள் இணை வைப்பாளர்கள் நபி அவர்களை பொய்ப்படுத்தின நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அதனால அவருக்கு சித்திக் என்று பெயர் வந்தது. உலகம் அழியும் வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் நமக்கு தெரியாது, பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி தனியாக ஆய்வு செய்யப்படுகிற போதுதான் அவருடைய பெயர் சொல்லப்படும். இல்லாட்டி எல்லார வாயிலையும் இருக்கிறது நபி அவங்க வச்ச பெயர் தான் அவருக்கு. அபூபக்கர்ங்கிறதும் அவருக்கு வந்த சிறப்பு பெயர், சித்திக்ங்கிறதும் அவருக்கு வந்த சிறப்பு பெயர் தான். இந்த பெயர்ல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று வரைக்கும் என்ன செய்யப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். அவர் உண்மைப்படுத்தியதனால் அவருக்கு சித்திக் என்று பெயர் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுல தொழுது கொண்டிருந்த நேரம், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த நேரம், அவருடைய கழுத்தை இறுக்கி அவருடைய ஒரு கயிற்றை எடுத்து கழுத்து இறுக்கப்படுகிறது. அந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இப்படி நீங்க இங்க இருக்கீங்க, உங்களோட நண்பன் அங்க கொலை செய்ய போறாங்கன்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்டோன்னா உடனே அவர் என்ன செய்யறாரு, காபத்துல்லாஹ்வுடைய ஓடுறார். ஓடி அங்க பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி துன்பம் செய்யப்படுகிறது. அப்ப உடனே அவங்க எல்லாரையும் விலக்கிட்டு அவங்களோட சண்டை பிடிக்கிறாரு. அல்லாதான் என்ற ரப்பு என்று சொல்லக்கூடியதற்கு சொல்லுகின்ற ஒருவனை நீங்க கொலை செய்ய போறீங்களா? அல்லாதான் என்ற ரப்பு என்று சொன்னதுக்காக அவரை நீங்க தண்டிக்க போறீங்களான்னு கேட்கிறார். ஏன்னா மக்காவாசிகள் எல்லார்ட்டையும் அல்லாதான் ரப்பு என்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, எல்லாரும் நம்பி இருந்தாங்க அல்லாஹு தஆலா தான் ரப்பு என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இவரும் அதுதானே சொல்றார், அல்லாதான் என்ற ரப்புன்னு சொல்றார், அவனுக்கு தான் எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யணும் என்றார்.
இதுக்காகவே அவனை நீங்க கொலை செய்ய போறீங்களான்னு அவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டோன்னு நபியவங்களை தாக்குறதுக்கு வந்த குரூப் நபியவங்களை விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தாக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுயநினைவற்று கீழே விழுறாங்க. அப்ப அவருடைய கூட்டத்தினர், அவருடைய கோத்திரத்தார், பனு தமீம் கோத்திரத்தார் இருந்த ஆக்களோட சண்டை பிடிச்சு விலக்கி அவரை குற்றுயிராக தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு யாது இல்லை, தூக்கிட்டு போறாங்க. அவர் மிச்ச நேரம் கழிச்சு கண் திறக்கிறார். மிச்ச நேரம் போனதுக்கு பிறகு கண் திறக்கிறாரு. கண் துறந்த உடனே அவர் முதலாவது கேட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைமை என்ன, நபி அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்கன்றதுதான் அவருடைய முதலாவது கேள்வியாக இருந்தது. வரலாற்றில் சொல்லப்படுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் அவருக்கு உணவு கொடுப்பதற்காக முயற்சிக்கிறார், அவருக்கு நீர் கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். ஏன்னா ஒரு ஆள் யாது மயங்கி சுயநினைவு இல்லாம உளுந்து அவருக்கு நினைவு வந்தா முதல்ல என்ன செய்வாங்க, தண்ணியை கொடுப்பாங்க. அந்த ரத்த ஓட்டம், அதை உணர்வு எல்லாம் சீர்பெறதுக்காக அதை செய்வாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவருடைய தாய் நீர் கொடுப்பதற்காக போகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மறுத்துறாங்க, நான் குடிக்க மாட்டேன். சாப்பாடு கொடுக்க போறாங்க, இல்லை நான் சாப்பிட மாட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை என்ன என்று தெரியாத வரை நான் உணவு உண்பதும் இல்லை, நீர் அருந்துவதும் இல்லை என்று மறுத்துறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 2 பேர் சேர்ந்து பிடிச்சி அவர் நடந்துக்க இல்லாத அளவுக்கு இருந்தாரு, தாக்கப்பட்டு அவரை பிடிச்சி நபி அவங்கள்ட்ட கொண்டு போறார். நபி அவங்களை பார்த்த உடனே அவர் சந்தோஷப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவருடைய நோவினைகள் என்ன செய்கிறது, அவருடைய நோவுகள் மாறியதாக அவர் சொல்கிறார். எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, சின்னொரு காயம் அது கிளியர் ஆயிரும் என்று நபிக்கு இவர் ஆறுதல் சொன்னார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவில் கடுமையாக இணைவிப்பாளர்களுடைய தொந்தரவு அதிகரித்த போது நபி அவங்க ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க. ஹபஷான்றது இப்ப இருக்கிற எத்தியோப்பியா. இந்த ஹபஷாவில் நஜ்ஜாஷி, மன்னர் நஜ்ஜாஷி கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி நீதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது அப்ப பிரபல்யமாயிருந்த ஒன்று. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிரதேசத்திற்கு முஸ்லீம்களை அனுப்புறாங்க. அங்க போய் என்ன செய்யுங்க, நிம்மதியா இருங்க, இங்க ஒரு நல்ல சுமமான நிலைமை வந்தது புறம் பார்த்துக்கலாம்னு அங்க அனுப்புறாங்க. முஸ்லீம்கள் ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக்கள தொந்தரவு பிரச்சனை அதிகரிச்சதுக்காக அங்க அனுப்புறாங்க, அங்க போயிருங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வெளியேறி போறாங்க. போன நேரம் அவருடைய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார் இப்னு துகுனா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அப்ப அவர் இவரை சந்திக்கிறார். அபூபக்கர் எங்க போறீங்க அந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இப்படி என்னுடைய கூட்டம் என்னை வெளியேற்றி விட்டது, நான் இந்த இடத்துக்கு போய் என்னுடைய இரட்சகனை வணங்க வேண்டும், என்னுடைய இரட்சகனை நான் வணங்குவதற்காக இந்த இடத்துக்கு போறேன் என்று சொன்னாங்க. அவர் சொன்னாரு, உங்களை மாதிரி ஒருவர் மக்காவிலிருந்து வெளியேறக்கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. உங்களை மாதிரி ஒருவர் வெளியேற்றப்படவும் கூடாது, வெளியேறவும் கூடாது. ஏன்னா நீங்க நல்லவர், அதிகமாக நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், நல்ல பண்பாடு மிக்கவர், அடுத்தவர்களுடைய துன்ப துயரங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய ஒருவர். எனவே உங்களை யார் வெளியேற்றுவது, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லி அவர் உத்தரவாதம் கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு மக்காவுல காபத்துல்லாஹ்ல நின்று எல்லாருக்கும் அறிவிக்கிறார், இப்படி அபூபக்கருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன், நான் அபயம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு வளமை என்னென்றால், யாராவது ஒருவர் இன்னாருக்கு அபயம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அடுத்தாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க. அவருக்கு அபயம் கொடுக்கப்பட்டவருக்கு, பாதுகாப்பு வழங்கப்பட்டவருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் யாரு பாதுகாப்பு வழங்குவதாக அறிவித்தாரோ அவரும் அவருடைய குடும்பமும் அவருடைய கோத்திரமும் இவருக்கு சார்பாக போராடும். அப்படி ஒரு தன்மை அவர்களிடம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே இருந்த ஒரு பண்பாடு. இப்ப நான் ஒரு ஆளுக்கு நான் இவருக்கு பொறுப்பு, இவருக்கு நீங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது, நான் அவருக்கு எதுவும் செஞ்சா நான் கேட்பேன் என்று ஒரு ஆள் சொல்லிட்டாரா இருந்தால்
அவருடைய கோத்திரம் முழுக்க, அவருடைய குடும்பம் முழுக்க அந்த வாக்குறுதியை கொடுத்ததாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். இந்த வாக்குறுதிக்கு மாறு செய்யற மாதிரி அவர் நடந்தா அவரோட குடும்பம், அவரோட கோத்திரம் எல்லாம் சேர்ந்து அதுக்காக போராடும். இது மக்காவாசிகள் இருந்த ஒரு வளமை. மக்காவாசிகள் சொன்னாங்க, நீ பாதுகாப்பு கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, நீ அபயம் கொடுக்கற பிரச்சனை கிடையாது, ஆனா இவர் அவரோட வீட்டுல தொலைச்சல்லு சொன்னாங்க. இங்க வந்து குர்ஆன் ஓதாம அவரோட வீட்டுல இருந்து ஓத செல்லுன்னு சொன்னாங்க. ஏன்னா மக்காவாசிகளுக்கு குர்ஆனை கேட்கறது பயத்தை கொடுத்தது. குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பு எங்களுக்கு குர்ஆன் ஓதக்குள்ள ஒன்றும் விளங்காது, நம்மளுக்கு விளங்காது குர்ஆன் ஓதுற நேரம், அரபு தெரிஞ்சாக்களுக்கு தவிர. ஆனா அவங்களுக்கு அவங்களோட மொழியில தானே அது இறங்கிச்சு, அதனால அவங்களுக்கு அது விளங்கும். குர்ஆனை ஓதுற நேரம் இந்த வார்த்தை என்ன கருத்தை சொல்லுது, அந்த கருத்தினுடைய தாற்பயம் என்ன, எங்க எங்க இது ஜாயிண்ட் ஆகுது, இதுல இருக்கிற அரபு இலக்கியம் என்ன, இலக்கணம் என்ன, இதனுடைய நயம் என்னன்னு எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும். அப்ப விளங்கினா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது, ஈர்க்கப்பட்டுருவாங்க. அவங்கள விரும்பியோ விரும்பாமலோ ஈர்க்கப்பட்டுருவாங்க. ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சூறாவை காபத்துல்லாஹ்ல ஓதுறாங்க. அங்க நின்ற எல்லா மக்காவாசிகளும் இணை வைப்பாளர்களும் லயிச்சு போறாங்க. அவங்கள மறந்து நபி அவங்க ஓதி முடிய சுஜூதுல விழுந்தாங்க. இருந்தாக்கள் எல்லாரும் சுஜூதுல விழுந்தாங்க. இருந்தாக்கள் எல்லாருமே சுஜூதுல விழுந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனா சுஜூதுல விழுந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த குர்ஆனை கேட்டோன்னு அவங்கள மறந்துட்டாங்க. அவங்கள மறந்து அந்த குர்ஆன் சொன்ன கருத்துக்கு பின்னாலேயே போய் சுஜூதுல விழுந்துட்டாங்க. அப்ப இந்த விஷயம் அபிசீனியாவுக்கு பரவுது, ஹபஷாவுக்கு பரவுது. இப்படி மக்காவாசிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா, சுஜூதுல விழுந்துட்டாங்களா நபி அவங்க ஓதினோன்னு சொல்லி அங்க ஹபஷாவுக்கு பரவின உடனே அங்கிருந்து ஹிஜ்ரத் போன ஆட்கள் எல்லாரும் திரும்ப என்ன செய்யறாங்க, மக்காவை நோக்கி வராங்க. எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி. அதுக்கப்புறம்தான் இந்த ரெண்டாவது ஹிஜ்ரத் என்ன செய்யுது, அபிசீனியாவுக்கு அல்லது ஹபஷாவுக்கு என்ன செய்யுது நடக்குது. ரெண்டாவது ஹிஜ்ரத் அங்க போறாங்க. அப்ப இந்த அளவுக்கு குர்ஆன் அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால மக்காவாசிகள் சொன்னாங்க, அவர் தொழுறது பிரச்சனை இல்லை, அவருக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கறதும் பிரச்சனை இல்லை, ஆனா அவரை வீட்டுக்கு அதை வச்சுக்கட்டும், அவர் குர்ஆன் ஓதுறத வீட்டுக்கு வச்சுக்கட்டும், தொழட்டும், வீட்டுக்கு வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அதை ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் கொஞ்சம் நாள் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்றால், அவரோட வீட்டுக்கு முன்னால ஒரு கூடாரம் ஒன்று அமைச்சு கொண்டாங்க. சின்ன ஒரு டென்ட் மாதிரி அடிச்சு கொண்டு அதுல குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுறது, தொழுவுறது, இந்த மாதிரி வேலையில பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்ப இது வந்து மக்காவுல அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ஆட்களுக்கு எல்லாம் ஒரு என்ன செஞ்சு அலர்ஜியை கொடுத்துச்சு. பெண்கள், அது மாதிரி சிறியவர்கள், அடிமைகள், அது மாதிரி மற்ற ஆக்களுக்கு எல்லாம் அலர்ஜிக்கா இருந்துச்சு. மற்ற ஆக்கள் பயப்பட்டாங்க, இவர் ஓதுறதை பார்த்து அடுத்த ஆக்கள் இஸ்லாத்துக்குள்ள போய் தருவாங்க, குர்ஆனை ஏற்றுக்கொண்டுருவாங்கன்னு பயப்பட்டாங்க. அதனால இந்த அபயம் கொடுத்தவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒன்று அபூபக்கர் வந்து அவரோட வீட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் பார்க்கணும் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை என்றால் நீ கொடுத்த பாதுகாப்பை வாபஸ் பெறணும், நீ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அவர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேசுறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உன்னுடைய பாதுகாப்பை விட எனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மேலானது, உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவை கிடையாது, அல்லாஹு தாலாவையே நான் பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய பாதுகாப்பை இல்லாமல் செய்தார்கள். அதை வேணா, நீ வச்சுக்கோ உன்னுடைய பாதுகாப்பை, நான் அல்லாஹு தாலா என்ன முடிவு சொல்றானோ அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய இறுதி கால பகுதியில மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு சஹாபாக்களுக்கு அனுமதி வழங்கி இருந்தாங்க. மதீனாவுக்கு சஹாபாக்கள் போறதுக்கு அனுமதி வழங்கி இருந்தாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி இருந்தாங்க, அபூபக்கரே உனக்கு நானாக சொல்லும் வரை நீ போக வேண்டாம் சொல்லியிருந்தாங்க. பெரும்பான்மையான சஹாபாக்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க, ஒரு சிலரை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, அலி இப்னு அபி தாலிப், அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு சிலரை தவிர மற்றாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு மதிய நேரம்
வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு தட்டப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திறந்து பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த நேரத்துல நபி அவங்களை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கும், இல்லைன்னா லேசில இந்த வெயிலுக்குள்ள வெளியேறி இருக்க மாட்டாங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளுக்கு வருகிறார்கள். அபூபக்கரே, யாரும் இல்லாமல் நானும் நீயும் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, இது உங்களுடைய குடும்பம், இது என்னுடைய குடும்பம் அல்ல, இது உங்களுடைய குடும்பம், நீங்க வேண்டியதை சொல்லலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா மதீனாவுக்கு போவதற்கு எனக்கு அனுமதி தந்து விட்டான் சொன்னாங்க. அதுக்கான தயார்படுத்தலை செங்கன்னு சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நானுமா உங்களோட வாரேன்னு கேட்டாங்க. ஓ, நீயும் தான் என்னோடு வருவது, ரெண்டு பேரும் தான் போறோம் என்று சொன்னோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அதற்கான ஏற்பாடுகளை தடபுடலாக செய்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கொண்டார்கள். 2 ஒட்டகங்களை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போய் வீட்டுல தூங்குற மாதிரி இருந்தாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியேறி வந்தாங்க. வந்து 2 பேரும் இரவுல 2 பேரும் போறாங்க. வழிகாட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தவர் போறாரு. அவரு கூட்டிட்டு போய் மதீனாவுக்கு போற வழியில போகாம எதிர்பக்கமாக போய் தௌர் குகையில 2 பேரும் தங்குறாங்க. தௌர் குகைக்கு போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் முதல்ல போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன், நீங்க வாங்கன்னு சொல்றாரு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ளுக்கு போறாங்க. தௌர் குகைக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்றாங்க, சுத்தப்படுத்துறாங்க. ஒரு ஓட்டை இருக்கிறது, அந்த ஓட்டைக்குள்ள தன்னுடைய துணியை ஒன்றை வச்சு அடைக்கிறாங்க. காலை வச்சு அந்த ஓட்டைய அடைத்துக் கொள்கிறார்கள், அதுக்கு மேல ஆளை வச்சு அடைத்துக் கொள்கிறார்கள். நபி அவங்களை இப்ப வாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஒடுங்கிய இடம். அப்ப அந்த இடத்துக்குள்ள 2 பேர் தான் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளுக்கு நுழைகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடையில படுத்துக் கொள்றாங்க, தலையை வச்சு சாஞ்சி கொள்றாங்க. அப்படி இருக்கிற நேரம் ஏதோ ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலில் கொத்தி விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை, ஒன்றும் செஞ்சிக்கவும் மேலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணிலிருந்து வந்த நீர் விழுகிறது. அவர் கத்துறாங்க, அசைஞ்சு கொள்ள இயலாது. நபி அவங்க மடியில இருக்கிறாங்க, அசைஞ்சு கொள்ள இயலாது. அப்ப அவருடைய நீர் வந்து கண்ணிலிருந்து வர நீர் நபி அவர்கள் விழுந்த உடனே நபி அவங்க எழும்பி என்னன்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்தை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அந்த தீண்டிய இடத்துல தடவுறாங்க, வலி இல்லாமல் போகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி இருக்கிற போது எதிரிகள் நாலா பக்கமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்காவாசிகள் நபி அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உயிரோட அல்லது மரணித்த நிலையில பிடிச்சு கொண்டு போய் கொடுக்கிற என்ற முடிவோட தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெரிய பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 சிவப்பு ஒட்டகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பிடித்து வருபவருக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப 100 சிவப்பு ஒட்டகம் என்றது அந்த காலத்துல மிகப்பெரிய சொத்து. ஒரு சிவப்பு ஒட்டகம் இருக்கிறது இப்ப இருக்கிற விலை உயர்ந்த வாகனம் இருப்பதற்கு சமனானது. 100 சிவப்பு ஒட்டகம் என்றோடனே மக்காவில் கடந்த எல்லாரும் எல்லா பக்கத்தாலையும் தேடினா எப்படியாவது இதை நாம் எடுத்துக்கொள்ளணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க இருந்த குகைக்கு மேலையும் ஆக்கள் நிக்குது, சைட்டாலையும் ஆக்கள் நிக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யாராவது ஒருத்தன் அவனுடைய செருப்பை பார்த்தான் என்றால் நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருவான், குனிஞ்சாண்டா நாம இருக்கிற இடம் தெரிய வந்துடும் சொல்றான். எல்லாரும் இப்படித்தான் தெரியுறான், மேலுக்கு பார்த்துட்டு எங்க இருப்பாங்க, தூரத்தை பாலைவனத்துல கண்ணு கட்டிய தூரம் என்ன செய்யறாங்க, வளைச்சு வளைச்சு தர்றான். ஒருத்தனுக்கும் குனிஞ்சு பார்க்கணும் இடம் பாருங்க. அல்லாஹு தஆலா அதை போடல அவன் உள்ளத்துல. அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்துல குனிஞ்சு பார்க்கணும் எண்ணத்தை போடல. ஏன் குலூபுல் இபாதி பைன உஸ்பைனி மின் அஸாபிர் ரஹ்மான் யுகல்லிபுல்லாஹு அலா மா ஷா. ரமி அவங்க சொல்றாங்க,
அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது, அவன் அதை விரும்பிய விதத்தில் புரட்டி விடுகிறான் சொன்னான். அல்லாஹு தாலா அந்த எண்ணத்தை போடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கரே நம்ம 2 பேர் கிடையாது, 3வது ஆளாக அல்லாஹு தாலா இருக்கிறான், எனவே நீ கவலைப்படாதன்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல ஒரு வசனத்துல குறிப்பிடுகிறார். இருவரில் ஒருவர் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார், அல்லாஹு தாலா எங்களோடு இருக்கிறான், லா தஹ்சன், நீ கவலைப்படாதே என்று சொன்னார்னு அல்லாஹு தாலா சொல்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த வசனத்துல அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துறான். நபி அவர்களுடைய தோழர் அபூபக்கர் என்பது நாம சொன்னதால அல்லாஹு தாலாவே குர்ஆன்ல நினைஞ்சிருக்கான், சொல்லியிருக்கான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய தோழர் என்கிறத. நாங்க ஏற்கனவே சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய குடும்பமும் அவருடைய சொத்தும் நபி அவர்களுக்காக இஸ்லாத்திற்காக செலவு செய்யப்பட்டது, உழைத்ததுன்னு சொன்னோம். இந்த ஹிஜ்ரத்துல சவுர் குவையில இவங்க தங்கி இருக்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம் இவர்களுக்காக உழைத்தது. எப்படி உழைத்தது என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் மக்காவில் நடக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இருக்கிற அந்த கொதிநிலையில என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுது என்ற தகவலை கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் வார வழித்தடம் அடுத்தவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமையிடம் ஆடுகளை கொடுத்து, நீ அந்த பக்கத்துக்கு இவர் வார நேரம் ஆடு மேய்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்ப இவர் வந்து போனோன்னு அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவார், அந்த கால் தடம் எல்லாம் இணைஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அவர் வந்து இரவு நேரத்துல மாலை நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் அவருடைய அடிமை பாலை கறந்து அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு போவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தைக்கும் தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் 3 நாளைக்கு பிறகு மதீனாவுக்கு போவதற்கு தயாராகிறார்கள். அவர்களுக்கான உணவு பொதி தேவையான பொருட்கள் வீட்டிலிருந்து கட்டி கொண்டு வரப்படுகிறது. அப்ப கொண்டு வரப்பட்டோன்னே இதை கட்டுறதுக்கு சீலை கொண்டு வரதுக்கு மறந்துட்டாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இந்த பொதியை கட்டுவதற்கு சீலை கொண்டு வரதுக்கு மறந்துட்டாங்க, கயிறு கொண்டு வரதுக்கு மறந்துட்டாங்க. அப்ப அவர் கட்டியிருந்த துணியை எடுத்து 2ஆக கிழிச்சு ஒரு துணியால அந்த பொதியை கட்டிட்டு அடுத்த துணியை அவங்க கட்டி கொண்டாங்க. அதனால அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் தாத்துன் நித்தாக்கைன். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதுலதான் சிறப்பு பெயர் வந்தது, தாத்துன் நித்தாக்கைன், 2 துணி உடையாள் என்ற பெயர் அவருக்கு சிறப்பு பெயராக வந்தது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய செல்வம், அவருடைய அடிமை, அவருடைய குடும்பம் எல்லாத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள், இஸ்லாத்திற்காக செலவு செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொன்னாங்க நபி அவங்க. ஆண்கள்ல யார் என்று கேட்டோன்னே அபூபக்கர் அவருடைய தந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஹது மலையில ஒரு தரம் நிற்கிறாங்க. உஹது மலை அசைகிறது. நபி அவங்க சொன்னாங்க, உஹதே அசையாமல் உறுதியாக இரு, உனக்கு மேலே ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் நிற்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையை பார்த்து சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் குந்து முத்தஹிதன் ஹலீலன், நான் ஒரு நண்பனை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால்
அபூபக்கரை நண்பராக எடுத்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் இடையில ஏதாவது வாய்த்தர்க்கம் வந்தது என்றால், அவர்களுக்குள்ள முருகல் வந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் விடக்கூடாதா என்று சொல்லுவாங்க. எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மதிக்க கூடாதா? எனக்காக என்னுடைய தோழரோடு நீங்கள் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள கூடாதா? நீங்கள் எல்லாம் என்னை மறுத்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் எல்லாம் பொய்ப்பித்த போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். நீங்கள் எல்லாம் எனக்கு செலவு செய்யாமல் இருந்த போது தன்னுடைய செல்வத்தை கொடுத்து அவர் எனக்காக செலவு செய்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிறப்புகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மிக வறிய காலம், கடுமையான கஷ்டத்திற்கு மத்தியில சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களால முடியுமானதை இந்த யுத்தத்திற்காக கொண்டு வந்தாங்க என்று அறிவிச்சிருந்தாங்க. அப்ப ஒவ்வொரு சஹாபியும் அவருக்கு ஏழுமான பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொஞ்சம் பொருட்களை கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொஞ்சம் பொருட்களை கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது முந்தோணும் என்ற ஒரு போட்டி இருந்தது. இவர் செய்யற அமலை விட நான் கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற ஒரு போட்டி இருந்தது. அமல்களுக்குள்ள அவங்களுக்குள்ள போட்டி. நம்மளுக்குள்ள யாராவது அமல் செஞ்சா அவரை எப்படி நிப்பாட்டுறன்னு போட்டி. ஆனா சஹாபாக்களுக்குள்ள ஒருவர் அமல் செய்தால் அவரை விட நான் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று போட்டி. அப்ப உமர் அலி கொஞ்சம் கூடுதலாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப அவர் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார், இன்றைக்கு நான் அபூபக்கரை முந்தி விட்டேன் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டாங்க, உமரே உங்களோட வீட்டுல என்னத்தை வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய இருந்த சொத்துல அரைவாசை நான் ஊட்டாக்களுக்கு வச்சுட்டு அரைவாசை கொண்டு வந்திருக்கிறேன்டா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டாங்க, யா அபூபக்கர் மா அபகைதலி அஹ்லிக, உண்ட குடும்பத்துக்கு நீ உண்ட வீட்டுல என்னத்தை வச்சு போட்டு வந்திருக்கான்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபுகைதுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை வச்சு போட்டு மிச்சத்தெல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன்டாங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் என் வீட்டுல இருக்காங்க, என் பொருள் அப்படியே நான் கொண்டு வந்துட்டேன்டாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த போட்டி போடுறதை விட்டுட்டாங்க. நாம அபூபக்கரை என்ன செய்ய முடியாது, மிஞ்ச முடியாது, இந்த போட்டி இந்த ஆள்கிட்ட சரி வராது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை, உங்கள யாராவது இன்றைய நாள் நோன்பு நோற்றவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் கையை வசத்தினாங்க. இன்றைக்கு யாராவது ஜனாசாவுல கலந்து கொண்டவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றாங்க. இன்றைக்கு யாராவது ஏழைக்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கும் நான் செய்தேன், உதவி செய்தேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ சுவர்க்கவாதி என்றாங்க. இந்த அமல்கள் எல்லாம் நீ செய்தால் நீ சுவர்க்கவாதி, நீ செய்திருக்கிறா நீ சுவர்க்கவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னதை ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நேசித்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா இருக்கிறாங்க. அவருடைய கால் மாட்டுல நின்றுக்கிட்டு ஒரு ஆள் கடுமையா அழுகுறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர் கடுமையா அழுகுறார். யாரு என்று திரும்பி பார்க்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி சொல்லிட்டு அழுகுறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இதை உண்மைப்படுத்துகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்துல உங்களுக்கு பிறகு யாரையும் பார்த்து இவரை போன்று நான் அமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு யாரும் இல்லையே என்றுதான் சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக நேசித்ததை வரலாறு நமக்கு சொல்கிறது.
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நபி அவர்களுக்கு பிறகு மிக சிறப்புக்குரியவர் யார் என்று எங்களிடம் கேட்டால் நாங்கள் அபூபக்கர் என்றுதான் சொன்னோம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வாராங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கப்படலை. அவ போயிட்டு பிறகு வாங்க சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, நான் போறது பிரச்சனை கிடையாது, வாரதும் பிரச்சனை கிடையாது, நீங்க இல்லாம போனா நான் என்ன செய்யறேன்னு கேட்கிறான். நான் போகலாம், பிரச்சனை இல்லை, திரும்ப வரலாம், இன்ஷா அல்லாஹ், பிரச்சனை கிடையாது, நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறேன்னு கேட்டான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கையை காட்டி, இந்த இவர்கிட்ட போண்டாங்க, நான் இல்லை என்றால் எனக்கு பிறகு இவர் இருப்பா, இவர்கிட்ட போண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண வேலை நெருங்குகிறது. அவரால் சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்த போக முடியவில்லை. சஹாபாக்கள்லாம் தொழுகைக்கு வந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியர்கிட்ட சொன்னாங்க, முரு அபூபக்கரின் ஃபல் யுஸல்லி, அபூபக்கருக்கு சொல்லுங்க, அவரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நபி அவங்க இடத்துல அவர் மட்டும்தான் நின்று தொழுவிப்பார், அடுத்தாக்கள் போக மாட்டாங்க. அவர் இல்லை என்றால் அடுத்தது நபி அவங்க இனங்காட்டினது அபூபக்கரை தொழுகைக்கு போக சொல்லுங்க, அந்த இடத்துக்கு போய் நின்று அவரை மக்களுக்கு இமாமத் செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கரால அந்த இடத்துல நிக்க முடியாது, அவர் மிகவும் இலகிய மனம் கொண்டவர், சென்சிட்டிவான ஆள் நாம சொல்லுவோம், மிச்சம் உணர்வு கொந்தளிக்கக்கூடிய ஒருவர், அவர் இன்னைக்கு நின்று உங்களோட இடத்துல நின்று தொழுவிச்சிக்க மாட்டாரு, அவர் கடுமையா அழுவாரு, அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, நீங்க உமரை ஏவுங்க, உமரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் அபூபக்கரை தான் சொல்லுங்கன்றாங்க. திரும்பவும் அவரிடம் சொல்லப்படுகிறது, இல்ல உமரை சொல்லுங்க. நபி அவங்க கோபப்பட்டு, இல்ல அபூபக்கரை தான் சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிச்சு சொன்னதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லப்படுகிறது, அவர் நபி அவர்களுக்கு பிறகு தொழுகை நடத்துகிறார்கள் என்கிற வரலாற்றை நாங்க பார்க்கிறோம். இதனாலதான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி அவங்க உயிர் வாழும் போதே தனக்கு பிறகு இவர் தான் என்று அடையாளப்படுத்தியிருந்தார். பெயர் குறிப்பிட்டு சொல்லல, இன்னார் தான் எனக்கு பிறகு என்ன பிரதிநிதித்துவப்படுத்துவார், உங்களோட தலைவரா இருப்பார்னு சொல்லல, ஆனா அடையாளப்படுத்தியிருக்காங்க. அவரை தொழுகைக்கு நியமிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னா இவர்கிட்ட போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி கடைசி கட்டத்துல மதீனா மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளியில இருந்த எல்லா வாயில்களையும் மூட சொல்றாங்க. அபூபக்கருடைய வாயிலை தவிர மற்ற எல்லா வாயிலையும் மூடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனக்கு பிறகு அபூபக்கர் வர வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு அடையாளப்படுத்தி இருந்தார்கள். அப்ப சஹாபாக்கள் நபி அவங்க மௌத்தா இருந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அவருக்கு பக்கத்துல இருக்கிற நேரம் சகீபா பனு சாயிதாவுல நபி அவங்களுக்கு பிறகு யாரு இந்த சமுதாயத்திலேய பொறுப்புகளை சுமக்கிற என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை போகிறது, அன்சாரிகளுக்கு இடையில் ஆலோசனை போகிறது. அப்ப அவங்க அங்க இருந்த நபி அவர்களை பார்த்து கொண்டிருந்த இந்த பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து அவர்களுக்குள்ள ஆலோசனை நடக்கிறது. அவங்க ஆரம்பத்துல கருத்து முரண்படுறாங்க. பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில ஞாபகப்படுத்தப்படுகிறது, நபி அவங்க அவருக்கு பிறகு மார்க்க ரீதியாக எங்களை தலைமை தாங்குவதற்கு அபூபக்கரை தான் அடையாளப்படுத்திருக்காங்க கடைசி கட்டத்துல. அப்ப ஏன் நாங்க உலக விவகாரங்களுக்கு அவரை வழிகாட்டியாக தலைமை தாங்கக்கூடியவராக ஏற்றுக்கொள்ள கூடாது, எனவே அவரை நாங்க ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னோன்னே சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு பிறகு நபி அவர்களுக்கு பிறகு 2 வருஷங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல்ல தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஹிஜ்ரி 13 ஜமாதுல் ஊலாவுல மரணிக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 2 வருஷம் என்ன செய்யறாங்க, ஆட்சி செய்யறாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சாங்க.
நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க. நபி அவங்க மரணிச்ச உடனே ஒரு சாரார் மதம் மாறிட்டாங்க, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப நபியே போய்த்தாரு, இனி இஸ்லாம் இல்லைன்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போய்த்தாங்க. கொஞ்சம் பேர் ஜக்காத்து கொடுக்க மறுத்தாங்க. நபி அவங்களைத்தான் ஜக்காத்தை எடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், குத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. நபி அவங்களைத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நபி அவங்களுக்கு சொல்றான், நபியே அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை எடுப்பாயாக, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துவாயாக. அல்லாஹ் நபியை பார்த்து தான் சொல்றான். நபி தான் தூய்மைப்படுத்தலாம், அடுத்தாக்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் விளங்கி அவங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் வேண்டாம், ஜக்காத்து கொடுக்க மறுத்தான். அப்ப இது ஒரு பிரச்சனை. நபி அவங்க மௌத்தாயின உடனே அவருக்கு இருந்த சிறப்பையும் அவருடைய கூட்டத்திற்கு இருந்த கோத்திரத்துக்கு இருந்த சிறப்பும் எங்களுக்கும் கிடைக்கணும் என்றதுக்காக பொய் நபிமார்கள் ஒரு கூட்டம் என்ன செய்தது, உருவானது. ஒரு குறிப்பிட்ட சிலர் நாங்களும் நபிதான் விடக்கிறேன். ஏன்னா நபி அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு மரியாதை, அவர்களுக்கு இருந்த அந்தஸ்து எல்லாம் மற்ற கோத்திரங்கள் பார்த்து என்ன செய்து பொறாமப்படுது. அபூஜஹலுக்கு கூட நபி அவங்க சொன்னது உண்மைன்னு தெரியும். அபூஜஹலிடம் சொல்லப்படுகிறது, நபி அவர் பொய் சொல்ற ஆள் இல்லையே, அவர் சொல்ற சரிதானே, சரியா தானே சொல்றாரு, நல்ல விஷயங்க தானே சொல்றாருன்னு சொல்லப்பட்டது. அப்ப அபூஜஹல் சொல்றான், அவர் முகமது பொய் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும், முகமது சொல்வது உண்மை என்று எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் பனு ஹாஷிம் கிளியார் கொண்டு வைத்தாங்கன்னா எங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு? மக்காவுல ஹஜ்ஜாஜில தண்ணி கொடுக்கறதும் அவங்க தான், காபத்துல்லாவை பராமரிக்கிறதும் அவங்க தான், இந்த ஊர்ல உள்ள எல்லா சிறப்பும் அவங்களுக்கு தானண்டா, கடைசியில நபித்துவம் அவங்களுக்கு தானண்டா, என்ன இருக்கு நம்மளுக்கு, அடுத்த கோத்திரங்களுக்கு என்ன இருக்கு? அதால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அண்டா. அதனால அவனுக்கு அபூஜஹல் பேர் வந்துச்சு. ஜாஹிலிய காலத்தில் அவனுக்கு சிறப்பு பேர் அபுல் ஹிகம், அறிவின் தந்தை. ஆனா அபுல் ஹிகம்னா யாருக்கும் தெரியாது, யாரும் நம்மள என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அபூஜஹல்னா தெரியும் எல்லாருக்கும். ஆனா உண்மையா அவனுக்கு ஜாஹிலிய காலத்தில் இருந்த பேர் அறிவின் தந்தை. அப்ப நபி அவங்க உண்மைன்னு தெரிஞ்சும் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அவன் செய்த கொடுமைகளின் காரணமாக அவனுக்கு அபூஜஹல் என்று பேர் வந்தது. அது இன்றைக்கு வரைக்கும், அது உலகம் அழியும் வரைக்கும் அந்த பேர் தான் அவனுக்கு இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய உள்ளம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருந்த போதும் அவர்கள் அதை நிராகரித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அவங்களுக்கு இது உண்மைன்னு தெரியும், ஆனா அவங்க நிராகரித்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பக்கம் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், இன்னொரு பக்கம் இஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நபி அவங்க மரணிச்சத்தோட இஸ்லாம் போயிட்டு இன்னொரு குரூப் வைத்து, இன்னொரு பக்கம் பொய் நபிமார்களுடைய தோற்றம், இன்னொரு பக்கம் ரோம் என்கிற வல்லரசு, இன்னொரு பக்கம் பாரசீகம் என்கிற வல்லரசினுடைய அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போராட்ட குழுவை தயார்படுத்தி அனுப்பியிருந்தாங்க. அந்த குழு நபி அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு திரும்பி வந்துச்சு, போகல, யுத்தத்துக்கு போகல, திரும்பி வந்துட்டு. அப்ப இந்த குழுவை அனுப்பணும், இது ஒரு பிரச்சனை. இந்த குழுவுல எல்லா சஹாபாக்களையும் அனுப்பிட்டா மதீனாவை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற சவால்களை முறியடிக்கிறதுக்கு, பிரச்சனைகளை கிளியர் பண்றதுக்கு ஆட்கள் குறைவா இருக்குமென்ற பிரச்சனை. இப்படி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 வருஷத்துக்குள்ள அவ்வளவு சிக்கலை முறியடிச்சு, அவ்வளவு பிரச்சனையை முடிச்சு, ரோம் பாரசீகத்திற்கு எதிராகவும் போராட்டம் நடத்தி குறிப்பிடத்தக்க வெற்றிகளை கண்டு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய ஆட்சியையும் ஒரு உறுதியான நிலையில வச்சுட்டு அவங்க மரணிக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசியத்து செஞ்சுட்டு மரணிச்சாங்க. 63வது வயதுல மரணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவருடைய நண்பர் 63வது வயதுல மரணிச்சாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 63வது வயதுல மரணிக்கிறாங்க. மரணிக்கிற போது தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்க வேண்டும் என்று வசியத்து செய்துவிட்டு மரணித்தார்கள். 6 பிள்ளைகள் அவருக்கு இருந்தது. அவர் மரணித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், அடக்கப்பட்டார்கள். நபி அவங்களும் அவரும் கூடவே இருந்ததுனால, ஊர்ல இருக்கும் போதும் கூடவே இருந்தாங்க, பிரயாணத்திலையும் கூடவே இருந்தாங்க, இன்ப துன்பங்கள் எல்லாத்திலையும் உண்டாகவே இருந்தாங்க என்றதுனால
மௌத்தாகினதுக்கு பிறகும் சஹாபாக்கள் எல்லாரும் அவங்களை 2 பேரையும் உண்டாகவே அடக்கினார். அவருக்கு பக்கத்துல நபி அவர்களுக்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு அதிகமான நிறைய படிப்பினைகளை நமக்கு கொண்டு தரக்கூடிய வாழ்க்கை வரலாறு. ஈமான்ல உள்ள உறுதி, இஸ்லாத்தை உண்மைப்படுத்துவதில் அவர் முந்திக் கொண்டது, அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் செய்த உதவி, இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே அவருக்கு இருந்த ஆர்வம், இப்படி ஏராளமான படிப்பினைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்று பின்பற்றி வாழுகின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.